ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 டே 42க்கான ரிவ்யூவை பார்க்க போறோம். வீக்கெண்ட் எபிசோடு அனல் பறிக்கும், திரை தீ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால 41 42வது நாள் எபிசோட நேரா பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் ஷூட் நடக்கக்கூடிய இவிபி ஃபிலிம் சிட்டிக்கே வந்து நம்ம போய் பார்த்தோம். எபிசோட டைரக்டா பார்த்துட்டு நான் வந்து இந்த வீக்கை வந்து ரிவ்யூ வந்து வீக்கெண்ட் எபிசோட வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் 42வது நாள் எதிர்பார்த்த ஒண்ணுதான். அதாவது சாட்டர்டே ரொம்ப சாஃப்டாவே டீல் பண்ணிட்டாரு. இந்த டாஸ்க் பத்தின விஷயங்கள், ஸ்கூல் டாஸ்க் பத்தினது, அதுல நடந்த பிஹேவியரல் விஷயங்கள், இதை மட்டுமே கொஞ்சம் சாஃப்டா வந்து பேசியிருந்தாரு. ஐ ஹோப் பிக் பாஸ் பார்த்தவங்கல நான் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் நீங்க நினைச்சதுதான், ஏன் வந்து சண்டை போட்டு தான் டாஸ்க்கை வந்து கண்டென்ட் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே வந்து டெலிகாஸ்டும் பண்ணியிருந்தாங்க. பார்த்ததுக்கு பிறகு எனக்கும் ஓ ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு. சரியா? சரி, இப்போ வந்து சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து இருந்தது என்னன்னா, சௌந்தர்யாவுடைய பிஹேவியருக்கு ஏன் விஜய் சேதுபதி எதுவுமே இன்ன வரைக்கும் கேட்காம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது, வச்சு ரோஸ்ட் மோட்ல பண்றதுக்காக வந்து வெயிட் பண்ணி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சௌந்தர்யா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டாஸ்க் விஷயங்கள் பேசுறப்பவே வந்து ரயான் அண்ட் சௌந்தர்யா ரெண்டு பேரும் பண்றதுலே கொஞ்சம் ப்ரோவோக் ஆகி வந்து பேச வேண்டிய சூழல் வந்து உருவாகிடுச்சு. அவர் அதை கரெக்டா சொல்லி பார்த்தாரு. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறப்ப, இப்ப ரிவ்யூ பண்றதுனால நான் ஸ்ட்ரைட்டா உங்களை நீங்க கேமரா முன்னாடி நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத வந்து நான் இமேஜின் பண்ணிட்டு தான் வந்து பேசுறேன். நீங்க இங்க பாத்துட்டு இருக்கிறப்ப நாம சாட்டுக்கு அது நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணு இத மாதிரி பண்ணியிருந்தா பெட்டரா இருக்கும். இது எப்படிப்பட்ட ஒரு அப்படி இருக்க மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து இன்னைக்கு ரயான் அண்ட் சௌந்தர்யா ரெண்டு பேரும் பண்ணதுல தான் வந்து சொல்லிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து மிமிக் பண்ணியும் வந்து காமிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ ஃபைனலா சௌந்தர்யா எல்லாரும் இந்த என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசுறப்ப வந்து இப்படிங்கிறது, ரியா வந்து எப்படின்னா இப்படி 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 எல்லாம் பண்ணாங்க. சௌந்தர்யா வந்து எவனா எவனையுமே பேச விடுறதுல எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. நான் வந்து நம்ம ரிவ்யூல வந்து ரொம்ப கரெக்டா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். என்னன்னா, 2 வீக்ஸ் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல இருந்த சௌந்தர்யா வேற. எல்லாருமே என்னை ஏத்துக்க மாட்றாங்க, சேர்த்துக்க மாட்றாங்க, டாஸ்க் வந்து என்ன பண்ண விட மாட்றாங்க, இப்படி 3வது வாரம் வெளியில ஆடியன்ஸ் வந்து கையை தட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சௌந்தர்யா கங்காவா மாறினா, எப்படி கங்கா சந்திரமுகியா மாறினாங்கிற மாதிரி சௌந்தர்யா சந்திரமுகியா மாறி நிறைய விஷயங்கள் வந்து பண்றதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்ல அவங்க வந்து வாங்கின பேரு. ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது கியூட்டாவே பெருசா வந்து பெரிதுபடுத்திக்க மாட்டாங்க, ஓகே அப்படின்னு விடுவாங்க. பட் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இன்னைக்கு எந்திரிச்சு நின்று எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சௌந்தர்யாவோட பிஹேவியர் வந்து மாறி போச்சு. ஸோ அதையும் வந்து நான் ரிவ்யூல மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மள வெளியில வந்து ஆடியன்ஸ் வந்து கை தட்டுறது மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி நீங்க செட்டில் வந்து எப்படி பாக்குறீங்க அந்த ஷோவை, பக்கத்து செட்டில் தான் அவங்களுடைய ஷூட், அவங்களுடைய இடம். இன்னொரு பக்கத்து செட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஆடியன்ஸ் கூட இருந்துட்டு அவங்கள வந்து இன்டராக்ட் பண்றாரு. அங்க ஒரு பெரிய ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ல தான் இங்க இருக்கிறவங்களும் பார்க்க முடியும். விஜய் சேதுபதியே இங்க இருக்கிறவங்கள அங்க இருக்கிறவங்கள ஸ்கிரீன்ல வச்சு மட்டும் தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு விஜய் சேதுபதி மட்டும்தான் தெரிவாரே தவிர ஆடியன்ஸோடைய அந்த வியூ கூட சுத்தமா கிடையாது. அதனால வெறும் அந்த கிளாப் சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் வச்சுதான் ஓகே மக்கள் நம்மளை வந்து ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அப்படித்தான் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து சௌந்தர்யாவுக்கு கிடைச்ச கைத்தட்டல்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துட்டு தான் கொஞ்சம் ஓவர் மச்சா டூ மச்சா வந்து சில விஷயங்கள் பண்ணுனாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதற்கு இன்னைக்கு ஒரு சரியான பாடம் கிடைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமா இருந்தது சௌந்தர்யா அழுகுறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு. பட் ஆனா அதையும் அப்ப ரியலைஸ் பண்ணி ஒத்துக்கவே இல்லை. இல்ல மச்சா, எனக்கு வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணி தான் நடிக்க தெரியுது, மத்தவங்க எல்லாம் பெர்ஃபெக்டா நடிக்கிறாங்க அப்படின்னு. மத்தவங்க பெர்ஃபெக்டா நடிக்கிறாங்க அப்படின்னா நடிக்கிறதே தெரியாத அளவுக்கு தானே வெளியில ரீச் ஆயிருக்கு. பட் நீங்க வந்து ரொம்ப சுமாரா, நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருந்துகிட்டு எனக்கு நடிக்க தெரியல அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்கு சௌந்தர்யா. நீங்க நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. ஸோ ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து அதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா ரொம்ப அப்பட்டமா வந்து நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றத வந்து, அதாவது ஒத்துக்கோங்க. நேத்தே வந்து உங்களுக்கு விஜய் சேதுபதி சொன்னாரு, ஒரு விஷயத்த சொன்ன உடனே கேட்டுட்டா அது சௌந்தர்யா இல்லைன்னாரு. அது நீங்க மனசுல இங்க ஏத்திட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு ஃபைனல் கண்டஸ்டன்ஸா வந்து உள்ள ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒன் ஆஃப் த நபரா வந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சௌந்தர்யா. ப்ளீஸ் அதை வந்து நோட் பண்ணுங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனலா இந்த ரோஸ்ட் விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ராணவ் ஓகே, சாட்டர்டே எபிசோட்ல உன்னை பாராட்டிட்டாங்க, கை தட்டுனாங்க, சந்தோஷமா இருந்தது. பட் அதுக்கான கிளாரிபிகேஷன் உங்ககிட்ட ஒரு விஷயமா கேட்கிறப்ப நீங்க சரியான ஒரு பதில் வச்சிருக்கணுமா இல்லையா ராணவ்? உங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க, பர்சனல் விஷயத்த நீங்க கலந்து கட்டி அடிச்சு அந்த டாஸ்க்கை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப நீங்க அதுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட எப்படின்னா உங்களுக்கு இத்தனை நாள் டைம் இருந்திருக்கு. அதுல கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், என்ன பேசணும் அப்படிங்கறத யோசிச்சிருக்கலாம். ஆனா எதுவுமே செய்யாம உங்களுடைய கிளாரிபிகேஷன் சொதப்பல்னால நீங்க கஷ்டப்பட்டு பண்ணி பேர் வாங்கின அந்த டாஸ்க்கு பின்னாடி ரியல் என்ன எஃபர்ட் வந்து போட்டீங்க, அது என்னவா வந்து இதாச்சு அப்படிங்கறத வந்து அப்படியே நீங்களே கொண்டு புதைச்சிட்டீங்க. அதுதான் உண்மை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டென்ட் மட்டும் கொடுத்துட்றேன், மற்ற விஷயங்களை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கான தெளிவான கிளாரிபிகேஷன் நீங்க பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கிறீங்க. ஸோ தப்பு செஞ்சா கூட வந்து எப்படி வந்து நல்லா தம் கட்டி சுத்துறது அப்படிங்கிறது முத்துக்குமரன் மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்து அதுக்கும் வந்து அழகா பூசி மொழிக்கு ஒண்ணு சொல்லுவாரு. அது பட் பேச்சு திறமை அது வந்து எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்ச காரணத்தையாவது உங்களுடைய ஃப்ளோல சொல்றதுக்கு உங்க தரப்புல நீங்க தயாரா இருக்கணும் இல்லையா? அது வீணா போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க வந்து மென்ஷன் பண்ண வந்தேன். ஸோ ராணுவோடைய ஒட்டுமொத்த எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் சரியான விளக்கம் கொடுக்காதனால வீணா வந்து அன்நோட்டிசபிளா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதன் பிறகு வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று என்ன அப்படின்னா அந்த ஸ்வாப்பிங். ஏன்னா ஆரம்பத்திலே வந்து உள்ள நுழைஞ்சாங்க, இந்த பக்கத்தை நான் எடுத்துக்கிறேன் சிங்கிள் பெட்டு, அந்த சைடு டபுள் பெட் எல்லாம் நீ எடுத்துக்கன்னு சொன்னதுக்கு பிறகு அதிகாரம் எல்லாம் கையில வந்தது. டாஸ்க்கு டாஸ்க்கு டாஸ்க்கு, கோடை தாண்ட டாஸ்க்கு, தட்டு கழுவ டாஸ்க்கு, தண்ணி எடுக்க டாஸ்க்கு, கிச்சன் குக்கிங் பண்ண வர்றதுக்கு டாஸ்க்கு, ஸ்டோர் ரூம்ல சாமான் வைக்கிறதுக்கு டாஸ்க்கு, என்னென்ன டாஸ்க்கு 41 நாள் நீங்கள் கொடுத்தீர்கள். இதன் பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் அந்த டாஸ்கை சிறப்பாக நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக் மாமு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுக்கு வந்திருக்கிறாங்க. இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள அந்த ஸ்பிளிட் பண்ணி உள்ள விட்டாங்க பாத்தீங்களா, ஆண்களுக்கான பகுதி பெண்களுக்கான இடம்னு சொல்லிட்டு அப்பவே அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஒரு 50 நாள் கடந்த பிறகு இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து 41 நாள் முடிஞ்சதுக்கு பிறகே வந்து இந்த முடிவை வந்து மாத்திருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து அந்த சுவாரஸ்யம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சோ. ஏன்னா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த ஆண்கள் வந்து இந்த டாஸ்க் இந்த பொண்ணுங்களை ரொம்ப பண்றாங்களோ, அதே மாதிரி இந்த பெண்களும் சலிப்படைஞ்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோணுனதுனால 42வது நாளே இதை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்து ஸ்வாப் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பொட்டியை கட்டிட்டு இடத்தை வந்து மாத்திருக்காங்க. இதன் பிறகு ஆண்கள் தட்டு கழுவுவதற்கு, பாத்திரம் கழுவுவதற்கு, தண்ணி எடுப்பதற்கு, கிச்சன்ல குக் பண்ணி வந்து சமைக்கிறதுக்கு, அந்த பக்கம் என்ன நடக்கிறதுனாலும் டாஸ்க் பண்ணிட்டு தான் வரணும். இந்த பெண்கள் வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளவு ஸ்மார்ட்டா விளையாட போறாங்க அப்படிங்கறதுலாம் விஷயமே இருக்கு. ஏன்னா 41 நாள் இவங்க வந்து பாடா படுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல டாஸ்க்குங்கிற பேர்ல. சில இடங்கள்ல ரொம்ப ஃபன்னாவும் இருந்திருக்கு. இப்ப திருப்பி வந்து அதை நம்ம எல்லாருமே கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கிறப்ப சரியா யூஸ் பண்ணி சுவாரஸ்யமா மாத்திடுறாங்களா, இல்ல இதுதான் பெஸ்ட் டைம் ரிவெஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற மூடு தான் வந்து பெருசு. கேர்ள்ஸ் எல்லாமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஓகே நம்ம சைடு எல்லாமே வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம சைட்ல தான் கேம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த அதிகாரம் கையில வர்றப்ப இவங்க என்னவா நடக்கிறாங்க, என்னவா திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து நோட்டீஸ் பண்ண போறாங்க. விஜய் சேதுபதி உட்பட எல்லாருமே வந்து நோட் பண்ண போறாங்க. அதனால ரொம்ப கவனமா விளையாடணும். அவங்க ரொம்ப அசால்ட்டா சூப்பர் நான் ரொம்ப ஜாலியா பண்ணிடுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடணும். கிரிஞ்ச் மேக்ஸா வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வன்மத்தை மட்டுமே கொட்டி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா அதை ஆக்கி ஃபன்னா கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. ஸோ இந்த 3ல எதை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க இந்த கேர்ள்ஸ் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாத்துக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள்ல இது வந்து ஃபைனல் ஓகே, மிச்சம் இருக்கக்கூடிய 59 நாள் வந்து இப்படிதான் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த 59 டேஸ் 58 டேஸ் இதுக்கப்புறம் இந்த 58 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்வாப் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படி வந்து ஆண்கள் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசன் 8 வந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்குமான அந்த லொகேஷனை வந்து ஸ்வாப் பண்ணி மாத்திருக்காங்க. ஒருவேளை மீண்டும் ஒரு ஸ்வாப் ஏதாவது நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா என்னுடைய கெஸ் என்ன அப்படின்னா பாய்ஸும் கிடையாது கேர்ள்ஸும் கிடையாது, எல்லாமே ஒரே வீடு தான், ஒன்னாதான். ஸோ இங்கிட்டுன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி இவங்களை வந்து ஸ்வாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி வாரத்துக்கு ஒரு ஆள் மட்டும் மாறிக்கிறாங்க, அந்த ஒரு விஷயம் இல்லாம இந்த சைடு வந்து வீட்டுக்குள்ள ஒரு 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ், இந்த சைடுல இருக்கக்கூடிய ஏரியால ஒரு 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ், இவங்க தான் இதுக்கப்புறம் கேம் முடிகிற வரைக்கும் டீம். இவங்க தான் இனிமேல் விளையாடணும். என்ன பண்றீங்க, பாய்ஸும் கிடையாது கேர்ள்ஸும் கிடையாது, யார் ஜெயிக்கிறாங்க அதுல எப்படி இருந்தாலும் ஒருத்தரா டைட்டில் அடிக்க போறவங்களை பொறுத்து தானே அது பாய்ஸா கேர்ள்ஸான்னு தெரிய போகுது.
ஸோ நீங்க விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்வாப் நடக்கிறதுக்கு இருக்கு வாய்ப்பு. அது நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து அன்னைக்கு வந்து இந்த கிளப்பிங்கை வந்து கரெக்டாக கட் பண்ணி போட்டு அன்றே கணிதா ரோஹினிங்கிற மாதிரி நான் ஏதாவது கிரிஞ்சா டயலாக் போட்டு ப்ரொமோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படித்தான் இன்றைய 42வது நாளோட எபிசோடு இருந்தது. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி கண்டிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னைக்கு வந்து அவர் வந்து சௌந்தர்யாவை கண்டிச்ச விதமா இருக்கட்டும், ரயானை வந்து கண்டிச்ச ஒரு விதமா இருக்கட்டும், மற்ற கண்டஸ்டன்ட் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த மாதிரி ரொம்ப இரஸ்பான்சிபிள் பிஹேவியர் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த கேள்வியுமே நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கண்டிப்போட இருந்தது. இந்த வருஷனே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து குறை சொல்றாங்க. அப்ப ரெண்டுல எந்த வருஷன்ல நிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. சாஃப்டா இருந்தா சாஃப்டா டீல் பண்றாரு, கொஞ்சம் இதா இருந்தா பொண்ணுகள்கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த விமர்சனங்கள் எதையுமே கண்டுக்காம அவருடைய ஃப்ளோவை கரெக்டா மெயின்டைன் பண்றது மட்டும்தான் அவருக்கும் வந்து சூப்பரான ஒரு இதுவா இருக்கும். நீங்க என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அந்த மனுஷன் இந்த பக்கம் இதை காதுல கூட வாங்கிக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய ஃப்ளோ, ஏன்னா அவர் வந்து எதையும் மாத்திக்கக்கூடிய சூழல் அந்த இடத்துல இல்ல. இந்த ஃப்ளோவெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இன்புட்ஸ் எதை எதை எடுத்துக்கணுமோ அதை மட்டுமே கேட்டுட்டு அவர் எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அந்த ஃப்ளோ வந்து அது அப்படியே வந்து போகக்கூடிய சூழல் தான். ஃபைனலா எவிக்ஷன். ஸோ யாரு அப்படிங்கிறது எனக்கு நேற்றே தெரிஞ்சிருந்தாலும் நான் தான் சொன்னேன்ல, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால அந்த கண்ணியத்தை கரெக்டா காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் ரியா எலிமினேட் ஆயிருக்காங்க, எவிக்ஷன் போயிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை. என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப இதுவா இருந்தது. இந்த வீட்டுல வைல்ட் கார்ட்ல வந்த கண்டஸ்டன்ட்ல ராணவ், அதுக்கப்புறம் மற்றும் வர்ஷினி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேமை வந்து இப்பதான் விளையாடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஒரு ஃபியூ டேஸ் மட்டும்தான். ஆனா வந்த முதல் நாள்ல இருந்தே வந்து கேமை வந்து விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ரியாவுக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா ஒரு 2 வீக்ஸ்குள்ள தன்னை ப்ரூவ் பண்ணவும் முடியல, வீட்டுக்குள்ள எல்லாரும் கார்னர் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகி போன யாரு இந்த அளவுக்கு ரியா அளவுக்கு அழுதுட்டாங்களா, எமோஷனல் ஆனாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ ரியாவோட எமோஷனலான அந்த மொமெண்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கும் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் பேசிக்காவே யாராவது அவர் முன்னாடி அழுதுட்டாங்க, அது ஆணோ பெண்ணோ அழுதுட்டாங்க அப்படின்னாலே அதை பார்த்துட்டு செய்யக்கூடிய மனசு வந்து அவருக்கு கிடையவே கிடையாது. ஒரு மாதிரி ஆயிடுவார். ஸோ ரியாவை ஹேண்டில் பண்றதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பயங்கரமா தெரிஞ்சது. ஸோ ரியா அன்பார்ச்சுனேட்லி அவங்களுடைய பிக் பாஸ் பயணத்தை ரொம்ப ஷார்ட்டான ஒரு பீரியட்ல முடிச்சுட்டு வெளியில போயிருக்கிறாங்க. ஸோ மண்டே எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. என்னன்னா ஓப்பன் நாமினேஷன்ல நெக்ஸ்ட் வீக் வந்து யாரை யாரை நாமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அதற்கப்புறம் வந்து ப்ரொவிஷன் வந்து எடுக்கிறதுக்கு என்னென்ன டாஸ்க் எல்லாம் வந்து நடத்தி யார் வந்து பிபி மணி கரன்சியை வந்து அதிகமா ஜெயிச்சு ப்ரொவிஷன் வந்து எடுக்க போறாங்கன்னு அந்த ஒரு விஷயமும் நடக்க போகுது. பிளஸ் வந்து ஸ்வாப் பண்ணதுக்கு பிறகு எல்லாமே வந்து வேற மாதிரி, இதுக்கப்புறம் எல்லாமே இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அது பாய்ஸ் டீம் எப்படி எடுத்துட்டு விளையாட போறாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான பல விஷயங்களை உள்ளடக்கி மண்டே எபிசோடை காண்பதற்கு உங்களை போலே நானும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். மீண்டும் உங்களை பிக் பாஸ் ரிவ்யூல மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்ஜே ரோகிணி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 58 நாள் மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 58 நாள்ல ஒரு வீக்கெண்ட் எபிசோடுக்கு மீண்டும் உங்களுடைய ஆர்ஜே ரோகிணி டாக்ஸுக்காக நான் வந்து அந்த பூந்தமல்லி பிக் பாஸ் செட்டிற்கு சென்று நேரில் கண்டு கழித்து ஒரு எபிசோட வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்காக கூடிய சீக்கிரம் பண்றேன். ஓகே, வச்சா.